Hi, hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ டோட்டலாக 25 பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்குது. இன்னைக்கு இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம 10 பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை பார்க்கலாம். அதோட பார்ட் ஆர்டிக்கல் ப்ளஸ் என்ன டீல் இட் த பார்ட் விச் டீல்ஸ் வித் அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்ட் ஒன் வந்து ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் டீல் பண்ணுது. ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் நேம்ஸ் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஸோ டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. டெரிட்டரிஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த பிளேஸ் டில் விச் அவர் கண்ட்ரோல் இஸ், எந்த பார்டர் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. தென் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், பொதுவாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும், அப்படி இல்லைன்னா ஆல்ட்ரேஷன்ஸ், அதில் ஏதாவது மாற்றம் உருவாக்கணும், நேம்ஸில் நிறைய பிளேசஸோட நேம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் உருவாக்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற பேரை மாற்றணும் அப்படின்னா இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஆர்டிக்கல் 1 to 4 in part 1. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா அகெயின் ரீட் இட் அவுட். இட் டீல்ஸ் வித் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், alteration of names and area of existing states. So this is all about part 1 to 4 article. Then next is part 2, article 5 to 11. நம்ம ஏற்கனவே 4 ஓட அங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ article 5 to 11 it deals with various provisions related to citizenship. நம்மளோட குடியுரிமை ரிலேட்டடான எல்லா இதுக்குமே வந்து part 2ல நமக்கு கொடுத்துருக்காங்க. Then next part 3, article 12 to 35. It deals with the fundamental rights and Indian citizen. So we know this. இது நார்மலாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே இந்த பார்ட் 3 ஆர்டிக்கலில் பார்ட் 3 வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதிகமாக படிச்சிருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு நார்மல் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஆர்டிக்கல் 12 to 35 நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். தென் பார்ட் 4, ஆர்டிக்கல் 36 to 51. It deals with the directive principles of state policies. It deals with the directive principles of state policies. இந்த directive principles எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா it aims to create social and economic condition under which the citizen can lead a good life. அதாவது நார்மலாக நம்மளோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக், அதாவது நம்ம ரெண்டுமே வந்து நமக்கு நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு சிட்டிசனுக்கு நல்ல லைஃப் அமையறதுக்கு என்ன தேவை அப்படின்றது ரிலேட்டடாக இருக்கிறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். தென் நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 4A. பார்ட் 4லே 2 இருக்குது. பார்ட் 4 தனியாக ஒன்று, பார்ட் 4A. ஸோ இங்கே 51ஓட முடிஞ்சிருக்கு இல்லையா, இங்கே 51A இது ஒன்று மட்டும். ஆர்டிக்கல் 51A கம்ஸ் அண்டர் விச் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பார்ட் 4Aன்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் 51 கம்ஸ் அண்டர் பார்ட் 4A. ஆர்டிக்கல் 36 to 51 வரைக்கும் பார்ட் 4. ஓகே. ஸோ இந்த பார்ட் 4A எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51A ஆர்டிக்கல் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா ஆடட் பை 42nd அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம், அப்பப்போ சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 42th அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1976ல் நடந்துச்சு. இட் கண்டைன்ஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கல் 51A. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் ஒரு குடிமகன் ஒரு சிட்டிசன்ஷிப்பாக இருக்கா அப்படின்னா அவங்க என்னென்னலாம் வந்து டியூட்டிஸ், அவங்களுக்கு என்னென்ன கடமைகள்லாம் வந்து நம்ம இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதாவது ஒரு கவர்மெண்ட்டோட எந்த ஒரு ஆஃபீஸஸ் எந்த பில்டிங்ஸையும் நம்ம சேதப்படுத்தக்கூடாது, கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அதாவது அவங்களுக்கு அப்போஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் நம்ம வந்து எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்த பார்ட் 4Aல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வேறு மாதிரி கேட்கலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணாங்கன்னா 42th அமெண்ட்மெண்ட் எந்த இயரில் 42வது சட்ட திருத்தம் நடத்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1976. ஸோ இப்போ இந்த 4த்தையுமே வந்து 4 கொஸ்டினாக கேட்கலாம். பார்ட் 4A, ஆர்டிக்கல் 51A, 42, இந்த 1976 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாமே ஆன்சராக நமக்கு வரும். நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 5. பார்ட் 5 வந்து ஆர்டிக்கல் 52லேருந்து 151. ஏன்னா நாங்கள் இப்போ 51A முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஆர்டிக்கல் 52 to 151 வரைக்கும் பார்ட் 5ல் இருக்குது. இட் டீல்ஸ் வித் கவர்மெண்ட் அட் த யூனியன் லெவல், டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்
ஆஃப் பிஎம், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜெனரல், பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் என்னென்ன இருக்குது? லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இவங்கள பற்றின எல்லா டியூட்டிஸ், இவங்களோட டியூட்டிஸ் என்னன்றதை டீல் பண்ணுறது தான் இந்த பார்ட் 5. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A. இந்த இதில் இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸோட டியூட்டிஸ் வந்து பார்ட் 5. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 6. பார்ட் 5 வந்து நம்ம சென்ட்ரல் ரிலேட்டடாக பார்த்தோம். சென்ட்ரலோட அவங்களோட டியூட்டி என்னன்றதை டீல் பண்ணுறது தான் வந்து பார்ட் 5னு பார்த்தோம். இப்போ பார்ட் 6 வந்து என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 152 to 237. நம்ம ஏற்கனவே பார்ட் 5 பார்த்துருப்போம். ஆர்டிகல் 52லேருந்து 151 வரைக்கும் இருந்துச்சு. இது 152ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எதை பற்றி அப்படின்னா அதோட ஆப்போசிட். அப்படியே அது வந்து சென்ட்ரல்னா இங்கே ஸ்டேட், அவ்வளோதான். டீல்ஸ் வித் கவர்மெண்ட் அட் ஸ்டேட் லெவல். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 152 கவர்மெண்ட் வித் ஸ்டேட் லெவல். தென் அது ஃபுல்லாகவே டீல்ஸ் வித் ஸ்டேட் லெவல். ஆர்டிகல் 152 எக்ஸம்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃப்ரம் த கேட்டகரி ஆஃப் ஆர்டினரி ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து காமனாக அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அதுதான். ஜம்மு காஷ்மீர் மட்டும் இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறது இந்த ஆர்டிகல் 152. ஆர்டிகல் 152 பற்றி மட்டும் கேட்டாங்கன்னா இட் கிவ்ஸ் த எக்ஸம்ப்ளரி ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் ஃப்ரம் த கேட்டகரி ஆஃப் ஆர்டினரி ஸ்டேட்ஸ். அதுதான் வந்து ஆர்டிகல் 152. ஸோ அப்போ அந்த ஆர்டிகல் 152 தவிர்த்து, அதாவது 153லேருந்து 237 வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஹை கோர்ட், அட்வொகேட் அண்ட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ இவங்களை பற்றின டீட்டெயிலாம், அதாவது இவங்களோட டியூட்டிஸை பற்றி இருக்கிறது தான் இந்த பார்ட் 6. ஸோ பார்ட் 6ல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 152 மட்டும் எதை பற்றி அப்படின்னா எக்ஸம்ப்ளரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் ஃப்ரம் த கேட்டகரி ஆஃப் ஆர்டினரி ஸ்டேட்ஸ். அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் கம்ஸ் அண்டர் த ஸ்டேட் டியூட்டிஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 7 பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 238. அங்கே 237 முடிச்சிருப்போம். இது ஆர்டிகல் 238. ஆர்டிகல் 238 எதை டீல் பண்ணுதுன்னா டீல்ஸ் வித் த ஸ்டேட் இன் பார்ட் B வாஸ் ரிப்பீல்டு இன் 1956 by the 7th Amendment. So here what they are saying is 7th Amendment, அதாவது 7வது சட்ட திருத்தம் எப்போ நடந்துச்சுன்னா 1956ல் நடந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஸ்டேட்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் இதெல்லாமே கம்ஸ் அண்டர் பார்ட் பி ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்ட் பி ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ரிப்பீல்டுனா என்னன்னா இட் வாஸ் கேன்சல்ட் அண்ட் இட் வாஸ் அகெயின் ஜாயின்ட் வித் த நார்மல் ஸ்டேட்ஸ். மற்ற ஸ்டேட்ஸ் கூட அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்ட் பி அண்டரில் வர ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியுமே மற்ற ஸ்டேட்ஸ் கூட அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது ரீஜாயின் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து இந்த 7th Amendment Act 1956. அதாவது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து நார்மல் ஸ்டேட்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து இந்த 7th Amendment Act. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 8 ஆர்டிகல் 239 to 241 டீல்ஸ் வித் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? ஸோ டீல்ஸ் வித் யூனியன் டெரிட்டரிஸ். எந்த பார்ட் யூனியன் டெரிட்டரிஸோட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 8. அதே வந்து எது வந்து ஸ்டேட்டோட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரலோட பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 5. ஓகேவா? பார்ட் 5 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற டியூட்டிஸ் அந்த பொசிஷனில் இருக்கவங்களது. தென் நெக்ஸ்ட் பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கவங்களது. அதுலேயும் ஆர்டிகல் 152 பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா கேட்டகரியிலையுமே வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து மற்றது எல்லாமே அந்த ஸ்டேட்டில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th Amendment 7வது சட்ட திருத்தத்தில் வந்து இந்த சில பார்ட் பி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக மற்ற ஸ்டேட்ஸ் கூட அவங்க ரிப்பீல் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு 8th பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீல்ஸ் வித் யூனியன் டெரிட்டரிஸ். தென் பார்ட் 9 பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243 to
2430. So this was added by 73rd amendment. 73வது சட்ட திருத்தத்தில் தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க in 1992. 1992ல தான் வந்து 73rd amendment act நடந்துச்சு. சில டைம் வந்து 73rd amendment act எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 73வது சட்ட திருத்தம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1992ன்னு சொல்லலாம். ஸோ இட் contains a new schedule. அதில் வந்து நியூ ஷெட்யூல் இருந்துச்சுன்னா ஷெட்யூல் 11. ஷெட்யூல் 11 வந்து எதை பற்றி டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். ஸோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற ஷெட்யூல்ஸையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. அந்த 12 ஷெட்யூல்ஸுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்தரான வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷெட்யூல்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஷெட்யூல் 11 பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் பஞ்சாயத்து ரிலேட்டட். ஓகேவா? ஸோ அதை பற்றின சில ஷெட்யூலை வந்து இந்த ஆர்டிக்கல் 9ல் ஆட் பண்ணியிருக்காங்க. இட் கண்டெயின் 29 சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக 29 சப்ஜெக்ட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம் இந்த பார்ட் 9 ஆர்டிக்கல். அப்புறம் பார்ட் 9லேயே ஏ இருக்குது. அது ஆர்டிக்கல் 243P, அதாவது 2043P to 243ZG இது வரைக்கும் ஆர்டிக்கல். ஸோ இட் இஸ் ஆடட் பை 74th amendment. ஏற்கனவே நமக்கு 73rd amendment பார்த்துருந்தோம். அதுவுமே வந்து 1992ல தான். இந்த 74th-மே 1992ல தான். இதில் வந்து இது வந்து 12th ஷெட்யூல். இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஷெட்யூல். இது 12th ஷெட்யூல். 12th ஷெட்யூல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் 18 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இட் டீல்ஸ் வித் முனிசிபாலிட்டி ரிலேட்டட். ஓகேங்களா? முனிசிபாலிட்டி ரிலேட்டடாக இருக்கிறது தான் வந்து இந்த 12th ஷெட்யூலில் இருக்கும். ஸோ ரிலேட்டட் டு முனிசிபாலிட்டிஸ். 12th ஷெட்யூல் ரிலேட்டட் டு முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஷெட்யூல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் பார்ட் 9A. பார்ட் 9Aல தான் வருது. இது அது 74th amendment ஆக்டில் வருது. மொத்தமாக இதில் 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்ட் 9ல் வந்து வெறும் பார்ட் 9ல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 11 வருது. அதில் பார்த்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்ட் 9B. அது 9A பார்ட் 9 பார்த்தோம், பார்ட் 9A பார்த்தோம், இப்போ பார்ட் 9B பார்க்குறோம். ஸோ இந்த பார்ட் 9B பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 9B வந்து 243ZH to 243ZT டீல்ஸ் வித் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த பார்ட் 9B, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. தென் நெக்ஸ்ட் பார்ட் 10 ஆர்டிகல் 244 to 244A. 244 இங்கே நம்ம 243யோட தான் அதை முடிச்சிருப்போம் பார்ட் 9. மற்றது எல்லாமே அது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த இதோட வரும். அது பேர் என்ன? ஆல்ஃபபெட்ஸோட வரும். ஸோ இது அப்போ பார்ட் 10 வந்து ஆர்டிகல் 244A. இது ரெண்டுமே கம்ஸ் அண்டர் பார்ட் 10. இட் டீல்ஸ் வித் ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பார்ட் 1 to 10. ஸோ இன்னும் ரிமைனிங் டோட்டலாக 25 பார்ட்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ 10 பார்ட்டில் ப்ளஸ் 9ல் எக்ஸ்ட்ராவாக 2 பார்த்துருக்கோம். அதே மாதிரி 4ல் 1 பார்த்துருக்கோம். அப்போ வந்து 10 பார்ட்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ்ட்ராவாக பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிறத வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் த சேனல் அண்ட் subscribe the channel and click the bell icon and share this video to your friends. Thank you.